பூமியில் பிரித்து மேயிற மாதிரி ஒரு பெருத்த சம்பவம் நமக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. என்ன தெரியுமா? தாமரை இலையை போடுறதா ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. இலையை போடுறதுனோட நீங்கள் எங்கேயோ போயிடக்கூடாது. அந்த இலை இல்லை, தமிழ்நாட்டில் இலையை போட்டு வலையை விரிக்கிறத ஒரு பெரிய பிளானோடு இறங்குறாங்களா மேலேருந்து. ஐயா மோதி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாரா. தமிழ்நாடா வடநாடா பார்த்துருவோமா? மதியம் நேருக்கு வணக்கம். இது மதியம் தர்பா. நான் கூத்தடி கோப்பி. ரொம்ப நாளாக இந்த செய்தியை காதில் ஊதிக்கிட்டே இருக்காங்க. இந்த குழந்தைங்களெல்லாம் பயமுறுத்தி சோறு விட்டுவாங்க. இல்லை, அங்கே பாரு 3 கண்ணை வரேன், அங்கே பாரு புல்லை பிடிக்கிறேன் வரேன், ஒழுங்காக சோத்த தண்ணி இல்லாட்டி பிடிச்சி கொடுத்துருவேன். அதே மாதிரியே வந்து உருட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னு வைங்கள. ஐயா மோடி தமிழ்நாட்டில் போட்டி போடுறதுக்கு தயாராகிட்டு இருக்காரு 2024 எலெக்ஷனுக்கு, நாடாளுமன்ற எலெக்ஷனுக்கு. இது ரொம்ப நாளாக ஒரு ரூமராகவே ஊருக்குள்ளே ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னு வைங்கள. ஆனால் இப்போ அந்த ரூமரு ஒரு வேளை உண்மையாக இருக்குமோ அப்படின்ற ஒரு டவுட்டில் உட்கார்ந்துருக்காங்க. வரலாம். இது வந்து அவங்களுக்கே பெரிய ஷாக்கு. என்னடா நாம் ஏதோ ஒன்று நினச்சி உருட்டிக்கிட்டு இருந்தா உண்மையிலேயே அது நடந்துரும் போலையே அப்படின்னு அவங்க உண்மையில ஷாக்கும் ஆகியிருக்காங்க. இது அவர் நேரடியாக கேட்டிருக்காரு. ஐயா நட்டா கேட்டிருக்காராம்பா. அதனால தான் இப்போ எல்லாரும் அப்படியே வந்து ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறாங்க. இப்போ பாசகவை எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்கள, தேசிய அளவில் அது பெரிய கட்சி, அதை யாரும் மறுக்கலாம் முடியாது. இவ்வளவு ஏன் உலக அளவில் எடுத்துக்கிட்டாலும் அதிகமான இளைஞர்கள் எழுச்சி வீரர்கள் உள்ள கட்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது பாசக தான். அதுலலாம் மாற்று கருத்தே கிடையாது. அவங்க தான் வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பார்ட்டி இன் த வேர்ல்டு. அதாவது பல பார்ட்டிகள் இருக்குது, அதில் இதுவும் ஒன் ஆஃப் த பார்ட்டி. பட் எவ்வளோ பெரிய உலகத்தில் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பாருங்களேன், அவங்க தமிழ்நாட்டில் அவங்க நிலைமை தண்ணி படாத பாடு ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு வச்சுக்க. அவங்களும் எவ்வளவோ குரல் வித்தியெல்லாம் காமிக்கிறாங்க, ஆனால் எதுவும் எடுபட மாட்டேங்க. எல்லாம் பார்க்குறாங்க, கை தட்டுறாங்க, ஓட்டை மட்டும் போட மாட்டேங்கிறாங்க. கடைசியில் வேறு எங்கேயாவது குத்தி விட்டு போயிடறாங்க. ஒவ்வொரு முறையும் இதுதான் இங்கே நடக்குது. இவ்வளோ பெரிய கட்சி சட்டசபைக்கு உள்ள ஒரு 4 பேர் அனுப்புறதுக்குள்ள நாக்கு தள்ளி போச்சு. அதுவும் எப்படி? அவங்களா தனியாக நின்னெல்லாம் கிடையாது, கூட ஒரு ஆள் மேலே குதிரை சவாரி ஏறி ஒரு வழியாக கோட்டைக்குள்ளே போயிட்டாங்க. ஆனால் லோக்சபாவுக்கு ஒரு ஆள் இது வரைக்கும் உள்ளே போகலப்பா. அது பாவம், யார் பண்ண மாயமோ யார் விட்ட சாபமோ தெரியலை. அவங்களால இதை வந்து சகிச்சுக்கவே முடியல, கொஞ்சம் கூட அவங்களால சீரழிக்க முடியலன்னு வைங்கள. அது ரொம்ப நாளாகவே அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே அது ஒரு பெரிய வருத்தமாகவே இருக்குது. ரெண்டாவது தமிழ்நாடுன்னு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த சவுத்தையே எடுத்துக்கலாம். ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, இப்படி எல்லா இடத்துலையுமே அவங்களுக்கு வந்து எங்கே போனாலும் இடிக்குது. ஒட்டுமொத்த சவுத்தும் அவங்கள சவத்தில் தூக்கி வச்சு நிப்பாட்டி சொல்லுது, நீ அது சரிபட்டு வர மாட்டேன், அப்படித்தான் சொல்லி தூக்கி அடிக்கிறாங்கன்னு வைங்க. ஆனால் இந்த தடவை அதை எப்படியாவது மாற்றணும். அதுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் ஐயா மோடி. அவர் தான் பிரம்மாஸ்திரம். அதாவது இருக்கிற ஹையஸ்ட்டு வெப்பன், ரொம்ப பவர்ஃபுல்லான வெப்பன் அவங்கக்கிட்ட இருக்கிறது ஐயா மோடி. ஐயா மோடி மூஞ்சியை காமிச்சா கண்டிப்பாக அத்தனை பேரும் மனசு மாறிடுவாங்க. அப்படி மாறி இருந்தால் கர்நாடகத்தில் ஜெயிச்சிருக்கலாமே. சரி விடுங்க, அந்த கதை நமக்கு, அவங்க ஏற்கனவே அது கொஞ்சம் கவலையில் இருக்காங்க, அதனால் அதுவும் நம்ம சீண்ட வேணாம். அதான் லாஸ்ட் எலெக்ஷனில் ஐயா வாரணாசிலையும் வதோதராலையும் போட்டி போட்டார். அதுக்கப்புறம் அங்கே ரிசைன் பண்ணிட்டு வாரணாசியில் உட்கார்ந்தால் வைங்கள. இந்த தடவை அதே மாதிரி ஊப்பிலையும் தமிழ்நாட்டிலையும் உட்காரலாம் 2 இடத்துல. இதை கனெக்ட் பண்ணி தான் ஆரம்பத்துலேருந்து அவங்க அவ்வளோ வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இத்தனை வருஷத்தில் ஐயா எவ்வளவோ வெளிநாடு போயிருப்பார். தமிழ்நாடு என்னைக்காவது வந்து பார்த்துருக்கீங்களா? எப்பயாச்சும் எதுக்காச்சும் வந்து பார்த்துருக்கீங்களா? இப்போ திடீர்னு இப்போ லாஸ்ட் இந்த 1 மாதத்துக்குள்ளே 2 தடவை வந்துட்டு போயிட்டாரு. திருச்சி விமான நிலையம், கேலோ இந்தியா, அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கம், ராமநாதபுரம், ராமேஸ்வரம், இது எல்லாத்துக்கும் ஐயா சடக்கு.
இப்போ மறுபடியும் பிப்ரவரி 18ஆம் தேதி இன்னொரு சுற்றுலா வேற வரப்போகிறதா ஒரு தகவல். அது எதுக்காகன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு ஐயா இங்கே உள்ள வந்து கோயம்புத்தூரில் வந்து உட்கார்ந்து சில விஷயங்களை ஐயா செய்ய போகிறாரு. முக்கியமான அறிவிப்புகள் அந்த கோயம்புத்தூரில் நடக்க போகிற அந்த பெருங்கூட்டத்தில் நடக்கலாம். அப்படி நடக்கிறதுக்கு அவங்களோட ஆதரவு, மக்களோட ஆதரவு எப்படி இருக்கும், அந்த அறிவிப்பு என்னவா இருக்கும் அப்படின்றாங்கன்னா, மேபி அவங்களுக்குள்ள இந்த முறை தமிழ்நாட்டில் ஜெய்ஹோ அப்படின்னு சொல்லி ஐயா அவங்களுக்குள்ள அனௌன்ஸ் பண்ணலாம். அதாவது ராமநாதபுரத்துலேயும் மேபி இல்லை அப்படின்னா மதுரையிலையும் ஐயா வந்து அவசியம் போட்டி போடுவார் அப்படின்ற ஒரு அறிவிப்பு அங்கே வெளியாகலாம் அப்படின்ற ஒரு நினப்புக்கு. இப்போ ஊபியில் ஐயா போட்டி போகிறாரு, தமிழ்நாட்டில் ஐயா போட்டி, ஒரு பேச்சுக்கு தேவையில்லாமல் பிபியெல்லாம் ஏறக்கூடாது. ரெண்டுலேயுமே தமிழ்நாட்டில் ஜெயிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேச்சுக்கு ஐயா எதோ உதறி தள்ளுவார்னு நினைக்கிறீங்க? ஊபியை உதறி தள்ளுவாரா இல்லை தமிழ்நாட்டை உதறி தள்ளுவாரா? ஏன்னா ரெண்டுமே ஐயாவுக்கு. ஏன்னா இப்போ ஊபியை உதறவே முடியாது இல்லையா? ஏன்னா ஊபி தான் வந்து ஐயாவோட முக்கியமான ஒரு உறுப்பு இந்தியாவில், இதயம். இப்போ அதை வந்து உதறி தள்ளிட முடியுமா? அப்போ தமிழ்நாட்டு அப்போ எதுக்கு முதல்ல 2 இடத்துல போட்டி போடணுன்ற எனக்கு அந்த டவுட்டு தான். ஏன்னே தெரிய மாட்டேங்குது. ஐயா எப்படி பார்த்தாலும் நீங்கள் ஒரு இடத்துக்கு தான் எம்பி ஆக போகிறீங்க, 2 இடத்துக்கு நீங்கள் எம்பி ஆக போகிறது கிடையாது. அது எதுக்கு தேவையில்லாமல் இங்கேயும் அங்கேயும் போட்டு மறுபடியும் இன்னொரு இடத்துல இன்னொரு எலெக்ஷன் தேவையா? யோசிச்சு பாருங்க. அதுக்கு பேசாமல் தமிழ்நாட்டில் நிற்கிறான்ப்பா, நாங்கள் நிற்கிறோம்ப்பா, எங்கள் ஐயாவை நிப்பாடுறப்பா, முடிஞ்சா உங்களால் தோக்கடிச்சு காமிங்க பார்ப்போம். உண்மையில் ஐயா இங்கே நின்னார்னா தோக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அதுலலாம் இல்லை. ஏன்னா ஒரு பிரதமர் இது வந்து அங்கே தோத்துட்டாரு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய அவமானம். ஆனால் அதையெல்லாம் நம்மளால கண்டுக்கவே மாட்டாங்கல்ல. காமராசரே கழட்டி விட்டாங்க தானே நம்மளுக்கு. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாகவே அவங்க எடுத்துக்க மாட்டாங்கன்னு வைங்கள. அதனால அது நமக்கு பிரச்சனை இல்லை, பட் அவங்களுக்கு அது மிகப்பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கும். பட் இருந்தாலும் ஐயா நட்டா ஒரு கூட்டத்தை போட்டு அந்த கூட்டத்தில் ஒரு வாக்கு முன்னெடுப்புகளை நடத்தியிருக்காரு. அதாவது எப்படின்னா ஒப்பீனியன் போல், என்னப்பா உங்களுக்கு எல்லோரும் ஓகேயா, ஐயா ராமநாதபுரத்தில் நின்னா நமக்கு ராசி எப்படி இருக்கும், வருமா, ஏதாவது தேருமா அப்படின்னு கேட்குறப்ப எல்லாரும் பொதன்னு விழுந்துட்டாங்களா. யாரடா அங்கே அந்த மாதிரி ஐயா அவர் வந்துடணும், ஐயா அவர் வரணும், எங்களுக்கு அவர் வரணும், அவர் தான் வரணும், நின்னா எங்களுக்கு சந்தோஷம். அவங்க எதுக்காக சொல்கிறாங்கன்னா, இதை சொல்லி நாம் இந்த பக்கம் எதையாச்சும் செய்யலாம். ஏன்னா ஐயா அவங்களுக்குள்ளே உட்கார்றப்போ அங்கே ஏன்னா இப்போ இவங்களுக்குள்ளே போட்டி போகிறதுன்னு ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக இங்கே மட்டும் அவர் வந்து கேட்க போகிறது இல்லை, எல்லா ஏரியாவுக்கும் போவார்னு வைங்கள. அவரால் முடிஞ்ச அளவுக்கு மெயினாக கவர் பண்ணுவாப்பில்ல பல இடங்களை. அப்படி பல இடங்களை கவர் பண்ணுறப்போ அது இவங்களுக்கு வந்து ப்ளஸ்ஸாக மாறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அதான் இவரை வந்து ஒரு பிரச்சார பீரங்கியாக நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த பிராண்டை முன்னாடி காமிச்சோம்னா கண்டிப்பாக அதுக்குன்னு ஒரு வேல்யூ உண்டு, மேபி டெபாசிட் வாங்கலாம் அப்படின்ற ஒரு நினைப்பெல்லாம் இருக்கலாம் இல்லைங்களா. அதனால் எல்லோரும் என்ன பண்ணியிருக்காங்க, ஓகேங்க எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஐயா இங்கே வர்றது வந்து நாங்கள் பண்ண அதிர்ஷ்டம். அந்த ராமரே சஃபாரி சூட்டு போட்டுக்கிட்டு வந்து இறங்குற மாதிரி இருக்குது. சஃபாரி சூட்டோ குர்த்தாவோ விதவிதமாக ஐயாவுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் எல்லாம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஐயா ஒரு வேளை இங்கே எலெக்ஷனில் நின்னான்னா முழுக்க நம்ம ஐயாவை வேட்டியோடு பார்க்கலாம். உண்மையாக அந்த கண்கொள்ளா காட்சியை நாதஸ்வர வித்வாசம் அந்த தாடி இடியெல்லாம் வேறு லெவலில் இருக்குன்னு வைங்கள. எனக்கு உண்மையில் ஐயாவை அந்த ட்ரெஸ்ஸில் பார்க்குறத விட வேட்டி சட்டையில் பார்க்குறது தான் எனக்கு என்னமோ ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை பார்க்குறப்ப பக்கத்து வீட்டு தாத்தா மாதிரியே இருக்கார். சும்மா சொல்லப்போ சீரியஸாக சொல்கிறேன், அவ்வளோ அழகாக இருக்காருன்ட்டு அந்த வேட்டி சட்டையில். இப்போ ஐயா மேபி அந்த ராமநாதபுரத்தில் போட்டி போடலாம், அந்த அனௌன்ஸ்மெண்ட்டு அங்கே வரலாம். இது ஒட்டு மொத்தமாக வந்து சவுத்தில், அது அவங்க சென்ட்ரு பாயிண்ட்டாக நினைக்கிறது தமிழ்நாட்டில் ஒரு சேஞ்சஸை நம்ம கொண்டு வந்துட்டோம். ஏன்னா ஹிஸ்டரி மேக்கிங் ப்ரோக்ரஸ் ஒரு எம்பி தமிழ்நாட்டிலேருந்து வர்றது அப்படின்னா அது வந்து ஒரு தமிழ்நாட்டிலேயே பாடுறா ஜெயிச்சிட்டா, மற்ற ஊர்லலாம் உங்களுக்கு இதுக்கு மேலே என்னடா வேணும் அப்படின்னு சொல்லி காமிக்கலாம் இல்லையா. அந்த ஒரு காரணத்துக்காக மேபி அதுவாக கூட இருக்கலாம். அதாவது ஒரு விதை நான் போட்டதுன்னு சொல்லணுமா இல்லையா. எப்பயுமே ஐயாவுக்கு அந்த ஹிஸ்டரி மேக்கிங்கிறது பிடிக்கும்.
இது வரைக்கும் ஹிஸ்டரி எல்லாம் யார் யாரோ பண்ணது, அதை வந்து ஐயா பண்ணதாட்டம் வந்து பில்டப் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஹிஸ்டரி ஒருவேளை பண்ணால் இது உண்மையிலேயே ஐயா பண்ணுறது. ஆனால் எனக்கு எதுக்காக ராமநாதபுரத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரத்தில் இஸ்லாமிய வாக்குகள் அதிகம், இஸ்லாமிய வாக்குகள் அதிகம். அங்கே நின்று ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த இமேஜ் அப்படியே பில்டப். நல்லா பார்த்துக்கோங்க, ஐயா எங்கே நிற்கிறாரு, யார் ஓட்டு போட்டிருக்கா, எப்படி ஜெயிச்சிருக்காரு, அங்கே நின்று ஜெயிச்சிருக்காரு. அப்போ ஐயா வந்து ஐயாவை அவங்க எவ்வளோ தூரம் லவ் பண்ணுறாங்க, இவங்க பேசுகிறது பூரா பொய்யப்பா அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள அது அப்படியே இது வரைக்கும் என்ன ஓட்ட உடசல் இருக்கோ அது அத்தனையும் அங்கங்கே வச்சு அடைச்சி அழகாக கொண்டு போய் ஐயாவை நிப்பாட்டிடலாம். இது வரைக்கும் டேமேஜ் ஆனது எல்லாத்தையும் நாம் வந்து பேட்ச் ஒர்க் பார்த்துடலாம் அப்படின்ற ஒரு நினப்பு அவங்களுக்கு இருக்கலாம். பட் ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை ஐயா போட்டி போட்டார்னு வச்சுக்கோங்க, ராமநாதபுரத்தில் இறங்குறாருப்பா, அவரோட நம்ம ராமநாதபுரம் மக்களோட ரியாக்ஷன் என்னவாக இருக்கும், அவரோட ரியாக்ஷன் என்னவாக இருக்கும், எலெக்ஷனோட ரியாக்ஷன், ரிசல்ட்டோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும், அதை நீங்களே சொல்லிடுங்களேன். நன்றி.